வேற என்ன சொல்ல மறந்துட்டேன். பசங்களுக்காக வாங்கினது ட்ரக். ஐயோ கீழே வந்துச்சுடா. வயசாச்சு, கிளப்பட்டை ஆயிட்டான். வேற என்ன. இதுல ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னா, ஆரம்பிக்கலாமா? There's a fucking rule in this jungle. எவன் பஸ் எடுக்கானோ அவனை எவ்வளவு தடுக்கவே முடியாது. திரும்பவும் ஆரம்பிக்கிறேன் ஸ்கிராச்ல இருந்து. நாளைக்கு டே 1. ஹாய் ஹபிபீஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நல்லா இருக்கிறீங்களா? ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு ஃப்ரைடே. ஸோ இப்போ தான் நம்ம வந்து நமாஸ் முடிச்சுட்டு வந்தோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு நம்ம வந்து இன்னைக்கு நெக்ஸ்ட் வீக் ஊருக்கு போகிறதுனால இன்னைக்கு நம்ம வந்து பிக் ஒத்தை மால் போயிட்டு அங்கே போய் சென்ட்ரல் பாயிண்டில் பசங்களுக்காக ஆர்டர் பண்ணியிருந்த ட்ரெஸ்ஸஸ் வாங்கிட்டு வரணும். ஸோ அதான் இன்னையோட டே. அதுதான். இது வந்து ரூட்டீன் வாங்கலாம் கிடையாது. எப்போ நம்ம வந்து வெளியே போகிறோமோ அப்போ சும்மா வீடியோ எடுத்து போடுற மாதிரி. நான் வந்து இன்னைக்கு சாம்பார், சீலா மீன், அப்புறம் அப்பளம் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்றோம். பயங்கரமாக பசிக்குது. வெள்ளிக்கிழமை ஆனாலே நமாஸ் போயிட்டு வந்தோம்னா சும்மா கப்பன்னு பசிக்கும். ஸோ அதை சாப்பிட்டுட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, சீலா மீன் பொரிச்சாச்சு. நம்ம ஊர் காசுக்கு எப்படியும் ஒரு 500 ரூபா வந்திருக்கோம். சாம்பார் வச்சுட்டேன், அப்பளம் பொரிச்சாச்சு. ஸோ இப்போது நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். சோத்தை போட்டு சாப்பிட வேண்டியதான். மிஸ்டர் ரோமியோ படத்தை பார்த்துக்கிட்டே சாப்பிட்றதுலாம் ஒரு சந்தோஷம்தான். எப்போயுமே வந்து இந்த மாதிரி சாப்பிட்டாதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃப்ரைடே ஆனால் நாங்கள் எல்லாம் ஒன்றா சாப்பிடுவோம். அதுக்கு தான். வெல்கம் பேக் மக்களே. நல்லபடியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. எல்லாம் சாப்பிட்டு நிம்மதியாக இருக்குது. வெயில் சும்மா அந்த மாதிரி கொளுத்துது. காலை வச்சாலே அப்படியே நெருப்பாக கொதிக்குது. முட்டை உடச்சி ஊற்றினா ஆம்லெட் ஆகிடும் போல், அந்த மாதிரி இருக்குது எதிர் வெயில். வெயில் சும்மா அப்பா பார்க்கவே முடியல. கண்ணெலாம் எரியுது. துணியெலாம் காய போட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஈவினிங் டைமில் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு நான் ஊருக்கு வாங்கின ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை இப்போ நம்ம என்னென்னு பார்க்கலாம். அதெல்லாம் பேக் பண்ணணும். ஃபஸ்ட்டு இவ்வளோ ஜாமான் இருக்குது. இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து பேக்கிங் பண்ணணும். பேக்கிங் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மச்சான் வீட்டில் போயிட்டு பேக் எடுத்துகிட்டு வரணும். அந்த பேக் எடுத்துகிட்டு வந்தால் தான் பேக்கிங்லாம் ஸ்டார்ட் பண்ண முடியும். இது வந்து பசங்களுக்காக வாங்கினது ட்ரக். ஐயோ கீழே வந்துச்சா. இது ப்ரொஜெக்டரு. வீட்டில் உட்காந்து சும்மா டைமில் நெட்ஃப்ளிக்ஸில் ஏதாவது படங்கிடம் பார்க்குறதுக்கு. பசங்களுக்கு விளையாட்டு ஜாமான், சோப்பு, ஃப்ரெஷ்ஷு, அதுக்கப்புறம் இந்த இது, அப்புறம் டோமினோஸு, ஹெலிகாப்டரு எல்லாமே வாங்கியாச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. லாஸ்ட்டாக சாக்லேட்ஸும் அப்புறம் என்ன வாங்கணும், ஹேர் ஆயில். வீட்டில் கேட்டாங்க ஹேர் ஆயில், டாபர் ஆம்லா. ஸோ அதுவும் கொஞ்சம் வாங்கணும். இன்றைக்கி போய் ஷாப்பிங் பண்ணணும். ஓகேவா? ஸோ 2 ஷாப்பிங்ஸ் இருக்குது. ஒன்று சென்ட்ரல் பாயிண்டில் பிக்கப்பு, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டோ இல்லைனா வாஃபாவில் போயிட்டு டாபர் ஆம்லா அந்த மாதிரி வாங்கணும். ஓகே, அதுக்கு முன்னாடி நான் வந்து அமேசானில் ட்ரெஸ்ஸு ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஊருக்கு போகும்போது போட்டிருப்பாலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருந்த ட்ரெஸ்ஸில் நம்ம என்ன சொல்கிறது, ஆசைப்பட்டு வாங்குகிற ட்ரெஸ்ஸு சைஸு பத்தாமல் ரிட்டர்ன் போகும்போது தான் மனசு கஷ்டமாக இருக்கும். இது நான் ஒரு பேண்ட் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன், கார்கோஸ் டைப்பு. கம்பெனி வந்து அண்டார்டிகா, மேட் ஃப்ரம் கொலம்பியா. ஓகேவா? இது கரெக்டாக இருக்குது, இது பிரச்சனை இல்லை. சரிங்களா? அண்டார்டிகா பேண்ட்டு வந்து தொலை. ஏன் அண்டார்டிகா சைஸ் 40, 30. ஸோ இது பிரச்சனை இல்லை. ஆனால் நான் வந்து ஒரு ஷர்ட் ஒன்று வாங்கினேன். இதுதான் இப்போ பிரச்சனையே. ஆக்சுவலாக எக்ஸல் தான், எனக்கு எக்ஸல் தான் நான் வாங்கினேன். ஆனால் அது எக்ஸல் மாதிரி இல்லை, டபுள் எக்ஸல் மாதிரி இருக்குது. ஸோ அது இப்போ ரிட்டர்ன் பண்ணணும் அமேசானில். ஆசைப்பட்டு வாங்கினேன், அது ரிட்டர்ன் போகும்போது தான் கஷ்டமாக இருக்குது. இது பார்த்தீங்களா? நான் உங்களுக்கு இப்போ போட்டு காட்டுறேன், அதையும் பாருங்கள். அதாவது எனக்கு இவ்வளோ பெருசாக நான் இருக்கேன். இவ்வளோ பெருசாக நான் இருக்கேன். வீணா போனவங்களா? எப்படி இருக்கு தெரியுதா உங்களுக்கு? தெரியல. லென்த்து அது என்னமோ முட்டி வரைக்கும் போகுது.
ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன். சே, அது ஒரு மாதிரியா லூஸா ஃபிட் இல்லை, ரெகுலர் ஃபிட் இல்லை, ரொம்ப லூஸா இந்த பாருங்க தொலைன்னு இருக்கு. எப்படி இருக்கு நீங்களே பார்த்து சொல்லுங்க. நான் ஆர்டர் பண்ண ட்ரெஸ்ஸும் ஆர்டர் பண்ணேன். இந்த அளவுக்கு இப்படியா போட்டுட்டுனா ஊருக்கு போனோம். இவ்வளவு தூரம் இருக்கு பாருங்க. எவ்வளவு ஆசைப்பட்டு நான் வாங்கினேன். ஆனா கிளாத்து வேற லெவல். உண்மையிலேயே அவ்வளோ உங்களுக்கு வந்து சாஃப்டா இருக்கு, வெல்வெட் மாதிரி. இது வந்து நமக்கு என்ன சொல்றது, குளிர்ல கரெக்டா தேவைப்படும். இது பேண்ட் வந்து அமேசான்ல வேற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இப்போ இது என்னன்னா பேகி பேண்ட் மாதிரி இவ்வளவு பெருசு இருக்கு. இந்த மாதிரி நான் போடவே மாட்டேன், எனக்கு பிடிக்காது இந்த மாதிரி போடுறது. வாங்கிட்டேனே, என்ன செய்யறது. பட் இங்க மேல நல்லா இருக்கு, கிட்டத்தட்ட 7-8 பாக்கெட் இருக்கு. ஸோ அதுக்காகவாவது நம்ம வந்து வாங்கிக்கலாம், அதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, பேக்கில் ஒன்று, பேக்கிலேயே 4 இருக்கு. ஸோ மொபைல் வைக்கிறதுக்கு, பர்ஸ் வைக்கிறதுக்கு, இந்த மாதிரி இது வைக்கிறதுக்கு, கேஜெட்ஸ் வைக்கிறதுக்குலாம் தேவைப்படும். பேண்ட் நோ ப்ராப்ளம். ஷூ போட்டால் கூட நமக்கு இது தெரியாது. இப்போ இந்த ஷர்ட்டு தான் பிரச்சனையே. இதை இப்போ நான் என்ன பண்ணது எனக்கு தெரியல, ரிட்டர்ன் தான் பண்ணணும், வேற ஆப்ஷனே கிடையாது. நான் இவ்வளோ பெருசாலாம் நான் வந்து போட்டுட்டு நான் போனால் அவ்வளோதான், வீட்டில் என்னடா இப்படி வந்திருக்க அப்படிம்பாங்க. இது எப்படி நம்ம சரி பண்ணுறதுன்னா, உள்ள ஒரு டிஷர்ட் போட்டு இதை திறந்து விட்டா கூட நல்லா இருக்கும். சேட். போயிட்டு ஈவினிங் நம்ம முடி வெட்டணும். முடி அதிகமாகிடுச்சு, வெள்ளை முடியும் அதிகமாகிடுச்சு, வயசாச்சு, கிளப்பட்டை ஆகிட்டான், வேற என்ன. ஸோ முடி வெட்டிட்டு அப்புறம் ஷேவ்லாம் பண்ணிட்டு ஊருக்கு போகும்போது அப்படியே கொஞ்சம் நீட்டாக சூப்பராக போனோம் அப்படின்னா எல்லாரும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அவ்வளோதான். ஸோ இப்போ என்ன நெக்ஸ்ட் என்ன, சரி வாங்க இப்போ மச்சானை கூப்பிட்டு போய் அவங்க வீட்டில் விட்டுட்டு நம்ம அப்படியே சென்டர் பாயிண்ட் போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டைரெக்டாக நம்ம நெக்ஸ்ட்டோ இல்லைனா பாண்டா இல்லைனா வேறு எங்கேயாவது போயிட்டு அந்த டாபர் அம்லா மற்ற ப்ராடக்ட்லாம் வாங்கிட்டு வரலாம். ஓகே, ஜஸ்ட் இந்த வீக் மட்டும்தான் இருக்குது. இந்த ஃப்ரைடே சாட்டர்டே நான் விட்டுட்டேன் அப்படின்னா அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஃப்ரைடே நம்ம வந்து இன்ஷால்லா வீட்டில் இருப்போம், பசங்களோட வீட்டில் இருப்போம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து உங்களுக்கு வந்து தரமான வீடியோஸ்லாம் வரும். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட் டு மீ. ஓகே, வணக்கம் மக்களே. ஸோ இப்போ நம்ம கிளம்பியாச்சு. இப்போ டைரெக்டாக கிளம்பி அச்சானை கொண்டு போய் ட்ராப் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒத்தை மால் சென்டர் பாயிண்ட் போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு அப்புறம் அங்கேருந்து வாஃபா இல்லை நெக்ஸ்ட்டோ வர வேண்டியதுதான். அதுக்கு நடுவில் எப்போயாவது நம்ம டைம் கிடச்சா ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்படியே ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் போனால் ஒத்தை மால் வந்துடும். ஒத்தை மால் ஒரு ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் மால் இன் சவுதி அரேபியா, ரியாத் மலாஸில். செம்ம பெரிய மால், செம்மையாக இருக்கும். வாங்க நம்ம அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங் பண்ணிவிட்டு அப்படியே இந்த ஒத்தை மால் போகலாம். உண்மையிலே சூப்பராக இருக்கும். அங்கே தான் சஃபாரி லேண்ட் இருக்குது. ஸோ அந்த சஃபாரி லேண்டில் பசங்களெல்லாம் விளையாட விட்டு என்ஜாய் பண்ணலாம். அது ஒரு காலத்தில் இருந்துச்சு, இப்போது இல்லை. மக்களே மக்களே மக்களே. ஓகே, அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங் பண்ணிட்டு நம்ம பேஸ்மெண்ட்லேருந்து உள்ளே போகலாம். என்ட்ரன்ஸ், மால் என்ட்ரன்ஸு பார்த்தீங்களா, செம்மையாக இருப்பா, வேறு லெவலில் இருக்கும். ஒத்தை மால் செம்ம பெருசு. இந்த கார்னர்லேருந்து அந்த கார்னருக்கு கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் இருக்கும் போல். ஸோ அந்த 1.5 கிலோமீட்டர் ஃபுல்லாகவே மாலாக கட்டி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, வேறு லெவல். ஃபுல் அண்ட் ஃபுல் லைட்டு, ஏசி. எப்படி தான் இதை மேனேஜ் பண்ணுறாங்களோ தெரியல. சரி வாங்க, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிட்டு அங்கேருந்து நம்ம இது சென்டர் பாயிண்ட் போகலாம். நம்ம வந்து புது புது பிராண்ட் ஷோரூம்லாம் இங்கே பார்க்கலாம். ஸ்கெச்சஸ்ஸு, மேங்கோ, அதுக்கப்புறம் பலபலா, இது மாதிரி எக்கச்சக்கமான ஷோரூம்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் மேங்கோ செம்மையாக இருப்பா. இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துவிட்டோம். இங்கே வந்து ஒரு அக்வாரியம் இருக்குது, அக்வாரியம் மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதை பார்த்தா வேறு லெவலில் இருக்கும். பார்க்கலாம். அது இருக்குது பாருங்கள், அதான் இது இல்லை பாஸ், அங்கே அது உங்களுக்காக காட்டுறோம் பாருங்கள், அக்வாரியம். வா, உங்களை காட்டும் போதே பாருங்கள் கரெக்டாக அது வந்து ஹாய் சொல்லுது பாருங்கள், ஹாய். கரெக்டாக அந்த மேட்ச் ஆச்சு. சரி வாங்க, இப்போ நம்ம வந்து சென்டர் பாயிண்ட் போகலாம். சென்டர் பாயிண்ட் போயிட்டு நம்ம வந்து பிக்கப் பண்ணிட்டு கிளம்பலாம். இந்த சீன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நல்லா பார்த்து சொல்லுங்கள், இந்த சீனை எங்கே எடுத்தோம் அப்படின்ட்டு. நம்ம ஜஸ்ட் கால்ட்டா சுல்தான் வந்து
இங்கே வந்துருப்பா போல். இந்த ரோடு தான் அந்த ரோடு. வெல்கம் பேக் மக்களே. நல்லபடியாக சென்ட்ரல் பாயிண்ட்லாம் போயிட்டு எல்லாம் முடித்து வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்மளுடைய பேக்கிங் ப்ராசஸ் தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ பேக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சிட்டோம்னா எவ்வளோ வெயிட் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஓமன் ஏர்வேஸ்லேருந்து நமக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஃப்ளைட்டோடைய ஷெடியூல் டைம் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு, நீங்கள் வந்து கொஞ்சம் பிஃபோராகவே வரணும் அப்படின்ட்டாங்க. ஸோ நல்லது தான் நமக்கும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கிறோம். ஸோ இப்போ வாங்க நம்ம சார்னு பேக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். எவ்வளோ கேஜி இருக்குன்னு முதல்ல முக்கியம், அதுதான் முக்கியம். அப்புறம் அங்கே போயிட்டு நம்மளால் வந்து அதிகமாக இருக்குது நீங்கள் பே பண்ணிட்டு தான் வரணும் அப்படின்ட்டாங்கன்னா ஸோ சேட் ஆகிடும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பேக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே. ஹாய் மக்களே, ஹபீபீஸ். ஒரு வழியாக பேக்கிங்லாம் முடிஞ்சு சரியான டயர்ட் ஆச்சு. 25, 28, 30 வரும் போல். 36 கிலோ நமக்கு அலவுடு, 30 வரும் போல். ஸோ எல்லாம் முடிஞ்சு. இது ஒரு பேகு, இது ஒரு காட்டன் பாக்ஸு, இது டிஷ்யூ மேலே சப்போர்ட்டுக்காக வைக்கிறது. அவ்வளோதான், ஆல் ஃபினிஷ், டன். ஸோ இப்போ நம்ம வந்து டைரெக்டாக டன்கின் போயிட்டு ஒரு கரெக்ட் சாய் இல்லைன்னா லாட்டி சாப்பிட்டு அங்கேருந்து ஜிம் போயிட்டு அங்கேருந்து அல்வாஃபா போயிட்டு டாபர் வாங்கிட்டு அப்புறம் என்ன வாங்கணும், ஹிமாலயா ஷாம்பு, அப்புறம் சாக்லேட்ஸ்லாம் அது லாஸ்ட்டாக போகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி. நாளைக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம இன்றைக்கி தான் வாங்கணும், அப்போ தான் சாக்லேட்ஸ் நல்லாயிருக்கும், வேறு நல்லா இருக்காது. ஸோ அதை வாங்கிட்டு வரலாம். ஓகே. ஸோ லெட்ஸ் கோ ஹேவ் அ சாய். இல்லைன்னா சாய் சாப்பிட்லன்னா அந்த கிற்கு வந்துடும், சேகர் சேர்த்துருவோம். ஓகே. ஸோ வாங்க போகலாம். நல்லபடியாக சாயெல்லாம் முடிச்சு ஜிம்மெலாம் முடிச்சுட்டு டன்கினில் சாயை சாப்பிட்டு அங்கேருந்து ஜிம் போயிட்டு ஜிம்மு நல்லா கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இப்போ நம்ம அங்கேருந்து நெஸ்டோ போகிறோம். நெஸ்டோ போயிட்டு டாபர்லாம் வாங்கிட்டு அப்புறம் அங்கேருந்து ரிட்டன் வீட்டுக்கு போக வேண்டியதான். முடி வெட்ட டைம் இருந்தால் முடி வெட்டுவோம், அப்படி இல்லைன்னா நாளைக்கு தான் வெட்டணும், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ வாங்க இப்போ சர்னு நம்ம நெஸ்டோ போகலாம். இதுதான் டாபர் அம்லா ஹேர் ஆயில். டாபர் அம்லா ஹேர் ஆயில் இது வந்து 18 ரியால் போட்டிருந்தான். இது அப்புறம் அம்மாவுக்கு ஹிமாலயா, இதுக்கப்புறம் அம்மாவுக்கு யார்ட்லி சோப்பு லாவெண்டர். நல்லா இருக்கா? லேட்டஸ்ட் தான் ஊருக்கு வாங்கலான்னு இருக்கேன். ஜஸ்ட் ஒரு 25 ரியால். விசிட். ஏதோ ஆஃபர் போல் செம கூட்டமாக இருக்குது. நானே கிட்டத்தட்ட 6வது 7 பேராக நிற்கிறேன். செம கூட்டம். ஆஃபர்னாலே அள்ளிடுவாங்க எல்லாருமே. அலைஞ்சி பசிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து நைட் டைமில் ஒரு ஃபஹம் ஒன்று ஆர்டர் பண்ணிடுவோம். ஃபஹம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஓகே, லெட்ஸ் கோ ஃபார் அல் ஃபஹம். சுட்ட கறி கல்லில் வச்சு சுடுவாங்க இந்த கறியை. மசாலா கிசாலா எதுவும் போட மாட்டாங்க, ஜஸ்ட் வெறும் வினிகர் மட்டும்தான். ஸோ வினிகர் போட்டு இதை பக்காவாக ரெடி பண்ணிடுவாங்க. ரைஸ்லாம் சும்மா அல்டிமேட்டு. கிஸ்மிஸ், ketchup, ஃபில்ஃபில், சத்தா, பசல் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க நமக்கு. சாப்பிட்றதுக்கு தான் வாய் வேணும் சவுதியில், வேறு எதுவும் இல்லை. பசி தாங்க முடியல. இந்த கடையில் ஒரு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். கறி லெக் பீஸ் பார்த்தீங்களா? இது வந்து ஃபஹம். இந்த கல்லில் வச்சு தான் சுடுவாங்க. மசாலாவே இருக்காது, ஒன்லி வினிகர். சாப்பிட்டோம். ஹாய் ஹபீபீஸ். ஒரு வழியாக எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு. எல்லா ஐட்டம்ஸும் நம்ம வாங்கிட்டு வந்து எல்லாம் பக்காவாக பேக் பண்ணி ரெடியாக வச்சாச்சு.
இதில் ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னா 38 கேஜிஸ் வந்துருச்சு, 38 கிலோ வந்துருச்சு. ஆக்சுவலாக நமக்கு வந்து 30 கிலோ தான் அலௌடு. ஸோ 38 வந்துடுச்சு. இப்போ இந்த 8 கிலோவை எப்படி சரி பண்ணுறதுன்னு நமக்கு தெரியல. இதில் ஒரு 11 கிலோ இருக்குது, அதில் ஒரு 26 கிலோ இருக்குது. அது ஹேண்ட் லக்கேஜ் பிரச்சனை இல்லை. இப்போ இதை ரெண்டு தான் நம்ம ஏதாவது சரி பண்ணணும். என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. ஏன்னா அந்த பேக்கே எப்படியும் ஒரு 3 கேஜிஸ் இருக்கும். ஸோ பேக் எடுத்துகிட்டு நம்ம காட்டன் பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் ஒரு 3 கேஜி குறையும். ஸோ 35 ஆகும். என்ன பண்ணுறது, எப்படி இதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம், 30 கேஜி எப்படி எடுத்துகிட்டு போக போகிறோம், என்னது ஒன்றும் புரியல. ஸோ கன்ஃபியூஷன். வருஷம் நமக்கு இந்த தொல்லை வந்துடும். நம்ம வந்து 30 கிலோ தானே, எதுவுமே இல்லையேன்ட்டு சொல்லிட்டு நம்ம அசால்ட்டாக இருப்போம். ஆனால் வாங்குகிற ஒன்று அப்படியே அது ஏறி 38-40 போய் நிற்கும். எடுத்துகிட்டு போயிடலாம், பிரச்சனை இல்லை. அங்கே போய் 1 கிலோவுக்கு எக்ஸ்ட்ராவாக 51 ரியால் கட்டணும். 51 ரியால் கட்டணும். அப்போ 8 கிலோ எவ்வளோ ஆச்சு, நமக்கு கணசில் கொஞ்சம் வீக்கு. ஸோ அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம கொடுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும். அது நம்மளுக்கு சரிப்பட்டு வராது. அதனால் நம்ம இந்த 8 கேஜிக்கு ஏதாவது நம்ம வழி பண்ணியே ஆகணும். பண்ணலன்னா அப்புறம் சோழி முடிஞ்சிடும். ஸோ ஓகே, பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து எல்லாம் முடிஞ்சு நல்லபடியாக போய் சாப்பிட்டுட்டு இந்த வீடியோட நம்ம முடிச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். 1 மினிட் வெயிட் பண்ணுங்க. ஓகே ஹபிபீஸ், ஃபைனலி வீடியோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சு. இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு நமாஸ் படிச்சுட்டு போயிட்டு சாம்பார் வச்சு மீன் பொரிச்சு அப்புறம் அப்பளம் வச்சு சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து டைரெக்டாக நம்ம இங்கே போனோம், எங்கள் சென்டர் பாயிண்ட் போனோம். அங்கே போய் பசங்களுக்கு தேவையான இதெல்லாம் நம்ம கலெக்ஷன் பண்ணிட்டு அப்புறம் அங்கேருந்து டன்கின் போனோம். டன்கின் போய் டீ சாப்பிட்டு அப்புறம் அங்கேருந்து ஜிம் போனோம். ஜிம் போயிட்டு அப்புறம் அங்கேருந்து நெஸ்டோ போனோம். நெஸ்டோ போயிட்டு டாபர் அம்பளம் மற்றதெல்லாம் வாங்கிட்டு பேக்கிங்லாம் பக்கம் ரெடி பண்ணி வச்சுட்டு 38 கிலோ எக்ஸ்ட்ராவாகிடுச்சு. 8 கிலோ எக்ஸ்ட்ராவாகிடுச்சு. அதை நம்ம சரி பண்ணிடுவோம் நாளைக்கு, நோ ப்ராப்ளம். முடி வெட்டலான்னு பார்த்தேன், முடியும் வெட்டலை. அதை நாளைக்கும் நம்ம வெட்டிடுவோம். அமேசானில் ரிட்டனுக்காக இதையும் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம், லேபிள். ஸோ நாளைக்கு இதை வந்தோடனே அவர்கிட்ட ரிட்டன் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சு. வேறு என்ன நடந்துச்சு இந்த ஒரு வாரத்தில் நல்லபடியாக போச்சு. சம்பளம்லாம் கரெக்டாக போட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சூப்பராக அமைச்சாச்சு. எல்லாருக்கும் மேனேஜரும் ஹாப்பி. வந்துட்டு நமக்கு தேவையானதை நம்ம கேட்ட ஊருக்கு போகிறதுனால நமக்கு தேவையானதை நல்லா சிறப்பாக செஞ்சாங்க. ஸோ அதுவும் பிரச்சனை இல்லை, எல்லாம் ஹாப்பி. வேறு என்ன நடந்துச்சு, வீட்டில் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் 1 வீக் தானே இருக்குது, எப்போ வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவும் ஓடிடும். வேற என்ன சொல்ல மறந்துட்டேன். யூடியூப் இந்த லாஸ்ட் 1 வீக்ல யூடியூபை சரி வேற ஏதாவது நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் ஓப்பன் பண்ணாலே யூடியூபர் இஃபானோட கார் ஆக்சிடென்ட்ல இஃபான் தான் கார் ஓட்டுல ஒரு தப்பு இருக்கு அப்படிங்கறத வந்து செகண்டா இருக்கக்கூடிய கிரியேட்டர் வந்து பாயிண்ட் பண்ணி மென்ஷன் பண்றாங்க. நண்பருக்கும் பிரியாணி சாப்பிடுறவங்களுக்கும் சண்டை ஆகி போச்சு. இர்ஃபான் வெர்சஸ் பிரியாணி மேன். இவங்க ஒரு ஹிட் அண்ட் ரன் கேஸ்ல ஒரு 4 பேர் கொண்டு. இதுதான் யோ சத்தியமா சொல்றேன், இந்த பிரியாணி மேனுக்கும் இர்ஃபானுக்கும் என்ன பிரச்சனைன்னு தெரியல. வாய்க்கா சண்டை என்ன பிரச்சனை தெரியல. அவர் ஏதோ தப்பு பண்ணிருக்கலாம், இல்ல அவங்களுக்குள்ள ஏதாவது இவர் ஏதாவது தப்பா பேசிருக்கலாம். அதுக்குள்ள நம்ம போக வேண்டிய அவசியம் கிடையாது, ஓகேவா? ஆனா இவங்க 2 பேர் நடக்கல அந்த சண்டைய 3வது யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க பாருங்க. 3வது யூடியூபர்ஸ் A2D, அதுக்கப்புறம் இந்த அட்வொகேட் சொல்லிட்டு ஒருத்தவர், மதன் கௌரி, அப்புறம் பிக் பேக் மோகன். அவர் வந்து ஃபுல்லா கண்டென்ட்டா எடுத்து பேசல, சும்மா ஒரு வார்த்தையா வெளியே சொன்னாரு. அதுக்கப்புறம் சில சின்ன சேனல்ஸ் எல்லாமே JK இப்படி எல்லாமே அதை ஒரு கண்டென்ட்டா எடுத்து காசு பார்த்தாங்க பாருங்க. ஐயோப்பா, ஊர்ல 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்ட மாதிரி 2 யூடியூபர்ஸ் ஒரு ஸ்டேஜ்ல அடிச்சுக்கிட்டாங்க. யூடியூப்ன்ற ஒரு ஸ்டேஜ்ல அடிச்சுக்கிட்டாங்க. அதான் அந்த ஆஹா சூப்பரா மாட்டிக்கிச்சுரா, இன்னைக்கு தொக்கு மாட்டிக்கிச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை எடுத்து இவங்க காசு பார்த்தாங்க பாருங்க. எனக்கு அதுதான் உண்மையிலேயே ரொம்ப என்ன சொல்றது தெரியல. அதாவது எப்படின்னா, இப்போ உலகம் எப்படி மாறிடுச்சு அப்படின்னா, சண்டையை வளர்க்கறதுக்கு போறதில்ல,
அச்சிங்க வீடியோ எடுத்துக்கிட்டு நம்ம அதை காசு பார்க்கலாம் அப்படி ஆயிடுச்சு. நம்ம எம்டி ஹேண்டோடைய சேனல் நான் வந்து பார்த்தேன் இப்போதான் சமீபத்தில். அதில் வந்து அவருடைய சேனலில் ஃபுல்லாகவே ரோஸ்ட் தான் பண்ணுவார். மற்ற நம்ம சேனலில் என்னென்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்க, ரீல்ஸை பற்றி மீன்ஸை பற்றி அதுக்கப்புறம் சீரியலை பற்றி ரோஸ்ட் தானே பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி ரீல்ஸை பற்றி போட்டுட்டு இருக்கும்போது ஒரு ஒரு போஸ்ட் யாரும் பேரும் தெரியல, எனக்கு அவங்க சேனல் பேர் தெரியல. அவங்க அப்பாவுடைய கல்லறைக்காக ஃபோட்டோ ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ப்ரொமோஷன் சொல்லிட்டு கோயம்புத்தூர்ல ஒரு என்ன சொல்றது ஒரு கிரானைட் ஷாப் அங்க ப்ரொமோஷன் பண்ற மாதிரி அதோ இதை லிங்க் பண்ணியிருந்தாங்க. அதை அவர் ரோஸ்ட் பண்ணியிருந்தாரு. அதை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பாக தான் வருது. சொல்றேன் இந்த மாதிரி இருக்கு. இந்த உலகம் வந்து எப்படி எப்படியோ மாறிடுச்சு சரிங்களா. இப்படி எப்படி பழைய மாதிரி இல்லை இந்த உலகம். ஒரு அன்போ பாசமோ இருக்கு, எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கு, தவிர்த்து பழைய மாதிரி இல்லை. அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. அதை அடிச்சுக்கிட்டு அதை எடுத்து இவங்க கண்டென்ட் போட்டு காசு பார்த்தாங்க பாருங்க எல்லா யூடியூபர்ஸும். ஐயோ ஓப்பன் பண்ணாலே பிரியாணி மேன் வர்சஸ் இர்ஃபான் நியூஸ், பிரியாணி மேன் இர்ஃபான் நியூஸ், பிரியாணி மேன் இவன் அவன் அச்சு அதை டப்பால் டிப்பின். ஐயோ அப்பா, நீ கேட்கலாம் நீ ஏன்டா இதை பத்தி பேசுற, நீனும் அந்த மாதிரி தானே பேசுற அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நான் கண்டென்ட்டா பேசல, அதை எடுத்து நான் ஒரு கண்டென்ட்டாவே நான் பேசல சரிங்களா. ஆனா அவங்க அதை கண்டென்ட்டாவே எடுத்து பேசுறாங்க. அது ஃபுல்லா அந்த வீடியோ ஃபுல்லாவே கண்டென்ட் தான். நீங்க தம்ப்நெயில் பார்த்தாலே தெரியும், பிரியாணி மேன் யூடியூபர்ஸ், பிரியாணி மேன் இர்ஃபான் யூ, பிரியாணி மேன் இர்ஃபான் யூ, பிரியாணி மேன் இர்ஃபான் யூ, இதுதான் கண்டென்ட்டே. நான் வந்து ஜஸ்ட் அப்படி ஓப்பன் பண்ணும்போது வருஷம் அதே வந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு எரிச்சல் ஆகாது, என்னடா இது எப்போ பார்த்தாலும் அவனை பத்தியே பேசுறீங்க, வேற கண்டென்ட்டே கிடையாதா அவங்களுக்குன்னு உங்களுக்கே எரிச்சல் ஆகாது. அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு எனக்கு. எவ்வளோ யூடியூபர்ஸ் A2D சேனல் அவரே பத்தி பேசும்போது நான்லாம் சின்ன யூடியூபர்ஸ், நான்லாம் தம்மா தூண்டு, நான்லாம் கண்டென்ட் பேச முடியுமா? நான் கண்டென்ட்டாவே எடுத்து பேசலாம், நம்மளுக்கு தேவை கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நமக்கு கண்டென்ட் கிடைக்காம சுத்திட்டு இருக்கோம். அதனால அந்த கண்டென்ட் எடுத்து நம்ம போற வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆனா அதெல்லாம் ஒரு கண்டென்ட் எடுத்து அவங்க காசு பார்க்கும்போது தான் சத்தியமா முடியல. உலகம் எங்க போகுதுன்னு தெரியல, என்ன ஆக போகுதுன்னு ஒன்றும் புரியல. உண்மையிலே சத்தியமா எனக்கு மனசுங்கிறாங்க எரிச்சலாகுது. இப்படி பேசும்போது அப்படியே என்னடா இப்படி ஆயிட்டீங்களடா அப்படின்ட்டு அவ்வளோ இதுவா இருக்கு. என்னத்தை செய்ய, இறைவா. சரி, நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். ஸோ நம்ம வீடியோ நம்ம எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். சரி, உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டன் அப்படி தட்டி விட்டுக்கோங்க, கூடவே இருங்க. சீக்கிரமா நம்ம வந்து 10K அச்சீவ் பண்ணிடுவோம். அச்சீவ் பண்ணிட்டு நம்ம வந்து சொன்ன மாதிரி செய்வோம். சொன்னதை செய்வான், சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த கோட்டை சாமி. இந்த மாதிரி சொன்னதை நம்ம செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அப்புறம் வேற என்ன, அதுதான், வேற எதுவும் இல்லை. ஸோ நல்லபடியா இன்னைக்கு எல்லாம் முடிஞ்சு, சூப்பராக முடிஞ்சு நல்லபடியா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கூடவே இருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் தட்டி விட்டுருங்க. அண்ட் தென் பாய் ஃப்ரம் அர்ஃப்லா.